ஆப்பிள் பிளஸ் ஸ்ட்ரீமிங் சர்வீஸ்ல ரிலீஸ் ஆன மொனார்க் லெகசி ஆஃப் மான்ஸ்டர்ஸ் அப்படின்ற சீரிஸோட சீசன் 2க்கான ட்ரெய்லரை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. மான்ஸ்டர்ஸ் பிரான்ச்சைஸ்ல வரக்கூடிய இந்த டிவி சீரிஸோட ஃபர்ஸ்ட் எபிசோடு February 27 ரிலீஸ் பண்ண போறாங்க. இந்த ட்ரெய்லரோட டைம் 2 minutes தான். இந்த ட்ரெய்லர்ல முதல்ல என்ன டைலாக்ஸ் வந்திருக்கு அப்படின்றத நாம பாத்துருவோம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே தி வேர்ல்ட் இஸ் சேஞ்ச்ட் அப்படின்ற மாதிரி ஒரு டைலாக், ஒரு மேல் வாய்ஸ் கேக்குது. அதை ஃபாலோ பண்ணி ஒரு ஃபீமேல் வாய்ஸ் வருது, சம்திங் இஸ் ஹேப்பனிங் அப்படின்ற மாதிரி. திரும்பவும் ஒரு மேல் வாய்ஸ் கேக்குது, திஸ் இஸ் நாட் காங் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கவுண்டர் டாக் பண்ற மாதிரி அந்த ஃபீமேலோட வாய்ஸ், அண்ட் இட் இஸ் நாட் காட்ஸில்லா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா இது வரைக்கும் நம்ம மான்ஸ்டர்ஸ்ல இந்த 2 டைட்டனை தான் ஹீரோ அப்படின்ற இமேஜ்ல வச்சு பார்த்திருக்கோம். அப்ப இந்த 2 டைட்டனும் கிடையாதுன்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த மேல் வாய்ஸ் சொல்லுது, திஸ் இஸ் சம்திங் பிக்கர் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது ஒரு புது மான்ஸ்டரை கடலுக்குள்ள ஓஷனுக்குள்ள காமிக்கிறாங்க. அப்பதான் அந்த கிராக்கன்னு நினைக்கிறேன், ஆக்சுவலா கிளாஷ் ஆஃப் த டைட்டன்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு மூவி வந்துச்சு 2010ல. அதுல அந்த கிராக்கன்கிற மித்தாலஜிக்கல் மான்ஸ்டரை காமிச்சிருப்பாங்க. அதை தான் இங்க டீஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் அந்த ஃபீமேல் வாய்ஸ் சொல்லுது, ஹி ஓபன் த ரிஃப்ட் டு அனதர் வேர்ல்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுது. இந்த இடத்துல ஹி அப்படின்ற வார்த்தை கர்ட் ரசலோட கேரக்டர். சீசன் 1ல ஃபைனல் எபிசோட்ல கர்ட் ரசல் பாசிபிளி இறந்து போயிருப்பான்ற மாதிரி நமக்கு சொல்லியிருப்பாங்க. பட் அவரு இந்த ட்ரெய்லரோட ஓப்பனிங் சீன்லயே ஒரு இடத்துல ஒரு அன்னோன் ரியால்ம்ல வேக்கப் ஆகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அவரை தான் இந்த ஹீன்ற வேர்டு ரெஃபர் பண்ணுது. அதுக்கப்புறம் அந்த மேல் வாய்ஸ், ஹி மேட் அ மிஸ்டேக் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. எ நியூ த்ரெட் வில் சர்ஃபேஸ் அப்படின்ற மாதிரியான ஒரு மார்க்யூ திடீர்னு டிஸ்பிளே ஆகுது. அந்த நியூ த்ரெட் வேற யாரும் இல்ல, இந்த கிராக்கன் அப்படின்ற அந்த புது மான்ஸ்டரை தான் ரெஃபர் பண்ணுது. ஆக்சுவலா கிராக்கன்கிற வேர்டை இந்த ட்ரெய்லர்ல எங்கேயுமே ரெஃபர் பண்ணல. அதுக்கு பதிலா டைட்டனெக்ஸ்ன்ற மாதிரியான ஒரு வேர்டை யூஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த மேல் வாய்ஸ் சொல்லுது, சோ வாட் இஸ் நெக்ஸ்ட் அப்படின்ற மாதிரி. பட் இந்த மேல் வாய்ஸ் யாரோட தெரியுமா? கர்ட் ரசலோட வாய்ஸ் தான். அதுக்கு ஃபாலோ பண்ணி அவரோட பையனான, அதாவது ரியல் லைஃப் சன்னான வயாட் ரசலோட கேரக்டர் கான்சிக்வன்சஸ்ன்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கப்புறம் ஒரு அலர்ட் கால் வருது, அதாவது ஒரு சீ ஷோரை காமிக்கிறாங்க. அட்டென்ஷன், த பே இஸ் க்ளோஸ்ட், திஸ் இஸ் அ ஹைலைட் சைட்டிங் ஏரியா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் திரும்பவும் அந்த மேல் வாய்ஸ், வாட் த ஹெல் இஸ் தட் சவுண்ட் அப்படின்ற மாதிரி கேக்குது. அதுக்கப்புறம் நிறைய சீக்ரெட்டர்ஸ் பாத்தீங்கன்னா அந்த மேல் கேரக்டரை அட்டாக் பண்ணுது சுத்தியும். அப்பதான் காங் பேஸ்ட் சீரியஸ் அப்படின்றது நமக்கு கன்ஃபார்ம் ஆகுது. காட்ஸில்லாவை ஒரு சின்ன கிளிம்ஸ் மட்டும் தான் காட்டிருக்காங்க. ஆனா இந்த டைட்டனெக்ஸ் அப்படின்ற இந்த கிராக்கன் பாத்தீங்கன்னா ஒரு ஓஷன் டுவெல்லிங் மான்ஸ்டர் அப்படிங்கும் போது காங்கால இதை டிஃபீட் பண்ண முடியாது. அது எப்ப சர்ஃபேஸ்க்கு வருதோ அப்பதான் காங் அது கூட ஃபைட் பண்ண முடியும். மத்த எல்லா நேரமும் காட்ஸில்லாவால மட்டும்தான் கிராக்கன் கூட ஃபைட் பண்ண முடியும். ஆனா இது ஒரு காங் சென்ட்ரிக் சீரிஸ்ங்கிறத நமக்கு காங்கோட 2-3 கிளிம்ஸை வச்சு நமக்கு கன்ஃபார்ம் பண்றாங்க. இந்த ட்ரெய்லரை பார்க்காதவங்க மறக்காம செக் பண்ணி பாருங்க, ரொம்பவே நல்லா